ஒரு 12 லட்சம் அரசு ஊழியர்கள், 41 அரசு துறைகள், ஒரு 394 சாங்ஷன்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து 343, 276 ஐபிஎஸ் அதிகாரிகள். இவங்க தான் இந்த அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இந்த மாநிலத்தை நடத்தக்கூடியது இவர்கள் தான். புதுசாக வரக்கூடிய ஒரு 234 பேர் ஒன்றும் இந்த நிர்வாகத்தை நடத்த போகிறது கிடையாது. இவங்க தான் நடத்த போகிறாங்க அப்படிங்கிறதையே புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய இந்த அரசு அதே தெரிஞ்சுக்காம எங்களுக்கு இன்னும் டைம் வேணும், நாங்கள் அந்த 20 நாளில் விவசாயிகளுக்கு இவ்வளோ கடன் கொடுத்துருக்குறோம், லாண்ட் ஆர்டர் இஷ்யூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எஃபிஷியண்ட்டான ஆஃபீஸர்ஸை போட்டிருக்கிறேன் இப்படின்ட்டு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பதில்கள் எல்லாம் கடந்த ஒரு 20 நாளில் எதிர்க்கட்சிகள் வைத்த அந்த விமர்சனங்களுக்கு அந்த பதில் போதுமான பதில் அப்படின்ட்டு ஒருவேளை டிவிக்கு நினைக்குது அப்படின்னா அது சரியானதாக இருக்குமா? இல்லை, தாவேக்காவின் தலைவராக தான் அவர் அங்கே பேசியிருக்கிறார். ஓகே. ஆனால் அவர் முதல்ல நம்மளுடைய முதலமைச்சர், அவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தாவேக்காவின் தலைவராக மட்டுமே மற்றும் ஒரு கேம்பெயின் மோட்ல இருந்து வெளிவராத ஒரு நபராகத்தான் முதலமைச்சருடைய பேச்சை நான் மதிப்பீடு செய்ய விரும்புகிறேன். ஏன் அப்படின்னா, நீங்க எதிர்கட்சிகளுடைய விமர்சனத்துக்கு பதில் அளிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பதற்கு தொடர்ச்சியா மறுக்கிறீங்க. அது இன்னைக்கு நம்ம பார்க்கல, கரூர் சம்பவங்கள் தொட்டு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா எம்மேல பழி போடுறீங்க, எம்மேல பழி போடுறீங்க, எம்மேல பழி போடுறீங்கன்னு தன் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு நான் அக்கௌண்ட், நீங்க இன்னொன்னு அவர் யாரும் குற்றவாளிக்குள்ள கூட ஏத்தல. பொறுப்பெடுத்துக்கங்க சார், ஒரு தார்மீக பொறுப்பெடுத்துக்கங்க சார், ஆயிடுச்சு நான் சரி செய்யறேன், நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுங்க சார்னு சொல்றோம். அவர் அதற்கும் கூட தயாராக இல்லாத போதுதான் ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய குறிக்கு நம்மளை நோக்கி தள்ளுறாரு. புரியுது. எங்க நான் முக்கியமான ஒரு இடத்துல நான் அதை மீன் பண்றேன் அப்படின்னா, நீங்க போய் பேசுனது திருச்சி கிழக்குல நன்றி தெரிவிக்கிற கூட்டத்தில் நீங்க பேசுறீங்க. நான் வழமையா சொல்றேன், இதயத்துலாயாக்கு கூட தெரியும், இந்த மாதிரி நன்றி தெரிவிக்கிற கூட்டத்துல எல்லாம் போகும்போது மக்களுக்கு சில அறிவிப்புகளை கொடுப்பாங்க. அதாவது புதிய அறிவிப்புகளை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்கும் இந்த ஆட்சி அமைந்து இது ஒரு மாதம் முடிய போது ஒரு புதிய அறிவிப்பு கூட கையெழுத்து போடலை. அதாவது நமக்கு இன்னும் ஆன் த இதுக்கு அப்ளிகபிளா எந்த அறிவிப்புகளும் வரல. ஒன்று வர்றதா இருந்துச்சு, அப்புறம் புதுமணிப்பு விழாக முதலமைச்சர் அவர்கள் போயிட்டாரு, அதுவும் நடக்கல, இன்ன வரைக்கும் நடக்கல. ஒரே ஒரு அறிவிப்பு கூட கொடுக்காட்டியும் பரவாயில்ல, கொடுத்த அறிவிப்புகள் இருக்கக்கூடிய பிழைகளை சுட்டி காட்டுனா என் மேல பழி போடுறீங்க அப்படிங்கிறார். உதாரணத்துக்கு இப்ப நம்ம கரண்டா நம்ம பேசணும் அப்படின்னா, மகாராஷ்டிரா அரசு 34,000 கோடிக்கும் அதிகமான உழவர்களுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 2,000 கோடிக்கு சொச்சம் தான் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு காரணங்களை கேட்கும்போது ஒரு மாசத்துக்குள்ள என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஏங்க சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்கிறாங்க. இப்ப நேற்று ஆராசா அவர்கள் ரொம்ப அருமையா ஒரு கேள்வி கேட்டார். நவம்பர் மாசம் 25ஆம் தேதி 2025 தான் கூட்டுறவு கடன்கள் தொடர்பாக ஆர்பிஐ கைட்லைன்ஸ் ஒன்று வருது. நீங்க அறிவிக்கிற அறிவிப்புக்கு 2026, 2025 ஆர்பிஐ கைட்லைன்ஸ் நீங்க படிக்காமலே அறிவிச்சீங்கன்னா அப்ப அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அரசியல் புரிதல் இருக்காங்கிறது லாஜிக்கலான கொஸ்டினா இல்லையா? அப்ப அதை உணர்ந்து ஒரு எதிர்கட்சி கேள்வி கேட்டாலே, என்ன 6 நாள்லயே கேள்வி கேட்கிறீங்க, என்ன 60 நாள் கேள்வி கேட்கிறீங்கன்னா, கேள்வி கேட்கறத எதிர்கட்சியோட வேலை. ஒரு ஊடகத்தின் வேலை கேள்வி கேட்பது நம்முடைய வேலை. இப்போ ஐயா கூட சொன்னாங்க, காமராஜர் சொன்னாங்க, கலைஞர் காலத்துல சொன்னாங்கன்னு. அது அந்த காலம். ஏன் அன்னைக்கு சொன்னாங்கன்னா அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஊடக வலிமை கிடையாது. ஒரு அரசினுடைய அறிவிப்பு ஒரு கடைக்கோடி மனிதனை போய் சென்றதற்கான காலம் ரொம்ப கூடுதலா இருந்துச்சு. பெரிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் கிடையாது. அதனால நம்ம கொஞ்சம் பொறுமையா இருப்போமா, என்ன பண்றாருன்னு தெரியட்டும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அப்படி கிடையாது. இப்ப நீங்களே எடுத்து சொன்னீங்கல்ல, இந்த சிஸ்டம் ஏதாவது மாத்த போறாரா முதலமைச்சர்? சிஸ்டம் அப்படிதான் இருக்க போகுது. சிஸ்டம்குள்ள அவர் சில முடிவு எடுக்க போறாரு. சோ முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தான் முதலமைச்சர் இருக்குது. அந்த முடிவை நல்லா இப்போ தில்லான முடிவு அது தெரியுமா? இப்போ கேரள முதலமைச்சர் சதீசன் இந்த வந்தே மாதரம் பண்ணலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது, அதெல்லாம் ஒரு கைட்லைன் அவ்வளவுதான் அப்படின்னு பேசுறாருல. இத மாதிரி என் முதலமைச்சர் பேசணும் எதிர்பார்க்க மாட்டானா? ஓகே, புரியுது. அதுக்கு முதல்ல அவர் என்ன பண்ணணும்னா ஊடகங்களை சந்திக்கணும், பிரஸ் மீட் வைக்கணும், திட்டமிட்டு வைக்கலனா கூட பரவாயில்ல, ஒரு வீடியோவாச்சும் போடணும். அதையே ஒரு போட தயாரா இல்ல. இப்போ டைரக்டா ஒரு பிரஸ் மீட் வைக்கணும்னு ஏன் கேட்கணும்? சரிங்க, நீங்க உங்க என்ன சொல்றாங்கன்னா ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக சிந்திக்கிறாங்கன்ற ஒரு கருத்துருவாகத்தை கொடுக்குறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஊடகங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள மட்டுமாவது அழைச்சு இந்த முடிவுகளின் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன? ஏன்னா எதற்கெடுத்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, அவருடைய பயன்படுத்தின வார்த்தைகளை நீங்க பார்த்திருப்பீங்க.
அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஏன்னா ஒரு முதலமைச்சர், நம்ம எல்லாருக்கும் ஒரு முதலமைச்சர் ஒரு கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்த எதிர்பார்ப்போம். அவர் என்ன சொல்றாரு, கவர்ச்சியால வந்துட்டாங்கன்னு சொல்றாரு. கவர்ச்சி காட்டுறதுக்கு நான் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இப்ப கவர்ச்சின்னா இப்ப யார் காட்டுவாங்க? இப்ப கவர்ச்சியினுடைய பொருள் என்ன முதலமைச்சர் தெரியுமா தெரியாதா? கவர்ச்சி என்பது வெறும் உடல் கவர்ச்சி தானா? அரைகுறை ஆடையோட ஒரு நடிகையை ஒப்பிட்டு பேசுனா கவர்ச்சி? அப்படி கிடையாது. கவர்ச்சி என்பது எதன்பாலும் வரும். ஒருத்தருடைய பேச்சை பார்த்து வரும், செயலை பார்த்து வரும், கொள்கையை பார்த்து வரும், கோட்பாட்டை பார்த்து வரும், எதை பார்த்து வருங்க, ஆளுமையை பார்த்து வரும். அதுதான் கவர்ச்சி. அப்ப என்ன சொல்றாங்க, இன்னும் அவர் யாரை எதிர்த்து பேசுறானே புரியல. அவர் பொதுவா பேசுறாரு. இப்படி பேசுறாங்க. அவர் திமுக எதிர்த்து பேசுறாரா, அதிமுக எதிர்த்து பேசுறாரா, நாம் தமிழர் கட்சி எதிர்த்து பேசுறாரா, பிஜேபி எதிர்த்து பேசுறாரா, யாருக்குமே தெரியாது. ஏன்னா அவருக்கே தெரியாது, ஸ்கிரிப்ட்ல அது கிடையாது. இப்ப என்ன பேசுறாங்க, கவர்ச்சி அப்படின்னு எதை சொன்னாங்க சார்? ரொம்ப சிம்பிள் சார். அவருடைய வெற்றிக்கு முகாமையான காரணங்கள்ல முதன்மையான ஒன்று அவருடைய திரையுலக அந்த கதாநாயக பிம்பம். அது ஒன்றும் கொச்சான விஷயம் இல்லையே, அது ஒரு தப்பான விஷயமும் கிடையாது. அதை பார்த்து மக்கள் வாக்களிச்சுட்டாங்கன்னு ஒரு கட்சி விமர்சிக்கிறத அவ்வளவு மோசமான ஒரு விஷயமா கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு பொறுப்புல வந்துட்ட பிறகு வாயில வந்துரும் அப்படிங்கிறீங்கன்னா, நீங்க தாவேக்க தலைவரா அதெல்லாம் நீங்க பேசியிருக்கலாம். அப்ப கூட சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா அதை கூட கடந்து போயிடலாம் நம்ம. பட் நீங்க ஒரு முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிறீங்க. அந்த மேடை உங்கள் கட்சி மேடை மட்டுமல்ல, நீங்க ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறீங்கன்னும் போது அந்த கவனம் முதலமைச்சருக்கு தேவையா இல்லையாங்கிற எதிர்பார்க்க மாட்டாங்களா? வழக்கமா இந்த மாதிரியான நன்றி அறிவிப்பு கூட்டங்கள் எல்லாம் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூட போய் பண்ணாரு அப்படின்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் அதை நேரலை ஒளிபரப்பு பண்ண மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சிஎன்பிசி பண்றாங்க, நியூஸ் 18 பண்றாங்க, இந்தியா டுடே பண்றாங்க. டெல்லி ஊடகங்கள் எல்லாம் இன்னைக்கு விஜயினுடைய அந்த கூட்டத்தை நேரலை பண்றாங்க. அப்போ தன்னை குறித்த ஒரு மதிப்பீட்டை இப்படி பேசி திரு விஜயை கெடுத்துக் கொள்கிறாரா? அவருக்கு இதன் மீது ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா, நாம பேசுறத மக்கள் முழுசா நம்பிட்டாங்க. சோ இன்னொன்னு, நாம பேசுறத விமர்சிக்கிறவங்களை மக்கள் கேட்க தயாரா இல்ல. ஏன்னா நம்மள வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்கிறாரு. ஆனா அந்த நம்பிக்கையே முதல்ல அவநம்பிக்கையான ஒரு விஷயம். திமுகவுக்கு வாக்களிச்சப்ப 1.5 கோடி பேர் யாரு, அதிமுக வாக்களிச்ச 1 கோடி பேர் யாரு, நாம் தமிழர் வாக்களிச்ச 20 லட்சம் பேர் யாரு? இந்த மக்களும் தமிழ்நாடு வசிக்கிறாங்க. ரெகுலரா இருக்கிறது கூட நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க பொதுப்படையா பேசுறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை வந்து முதலமைச்சருக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, அவர் எதிர்பார்க்காத வெற்றிங்க. அவரே எதிர்பார்க்கலங்க, நம்ம யாரும் எதிர்பார்க்கல. முதலமைச்சர் விஜய் எதிர்பார்க்காத ஒரு வெற்றி. அப்ப அந்த வெற்றி அடைந்த பிறகு வரக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவர் பேசுறாரோன்னு தோணுது. ஆனா அப்படி அவர் பேசக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். அவரு அந்த பொறுப்புல இருக்கிறவர் அப்படி பேசக்கூடாது. நீங்க எவ்வளவு விஷயம் தொட்டு பேசிருக்கணுங்க. மேகதாது பிரச்சனை முக்கியமான பிரச்சனை. கர்நாடகால காங்கிரஸ் அரசாங்கம் கங்கணம் கட்டி கொண்டு அலையறாங்க, நாங்க மேகதாது அணை கட்டியே திருவோங்கிறாங்க. திருச்சி கிழக்குல போய் பேசுறீங்க, முக்கியமான காவிரி பாசன சாகுபடி காலகட்டம் அது. ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் தண்ணி தர முடியுமா முடியாதா? இன்னும் 10 நாள் தான் இருக்குது. தண்ணி வருமா வராதா? நீங்க பேசிருக்கணும்ல. 12 திறக்கணுங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதுவே நமக்கு தெரியல. அது ஒரு பெரிய சிக்கலா இருக்கு. பேசலாம். அருள்மொழிவர்மன் குறிப்பாக முதலமைச்சருடைய பேச்சு, அவருடைய உடல் மொழி, அவர் பயன்படுத்திய சில வார்த்தைகள், அது கண்ணிய குறைவாக இருந்தது. அவரு அந்த பொறுப்பில் இருந்து அப்படி பேசி இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் இன்று விமர்சனமாக இருக்கிறது. அரசியல் கட்சிகள் மட்டும் கிடையாது, அவங்க எதை வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, டிவிகே கட்சியினுடைய உயிர் எதில் இருக்குதோ அங்கேருந்தே நிறைய விமர்சனங்கள் இப்போ வர தொடங்கிடுச்சு. சரியா சார்? ஒரு பெரிய ஹீரோவாக நடித்தவர் சார். அவர் கார்லேருந்து அப்படி காலை மட்டும் எடுத்து வைக்கிற சீன் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய ஃபேன் ஒன்று ஓடும், கீழே இருக்கிற இலை தலை மண்ணெல்லாம் பறக்கும். அது முடிச்சாருன்னா கை தட்டுவாங்க, அண்ணன் சூப்பர்ண்ணே அப்படிம்பாங்க. சரியா? ஒவ்வொரு சீனுக்கும் இப்படி பாராட்டு வாங்கி 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 வாங்கியே வளர்ந்து வந்தவர் இல்லையா? படம் வந்தால் தானே விமர்சனம் வரும், எதிர் விமர்சனம். அதுக்கு முன்னால் வர வெறும் அங்கீகரிப்பு, அப்ளாஸ், இதை 2 மட்டுமே வாங்கி வந்தவர். இந்த விமர்சனங்களை அவரால் தாங்கிக் கொள்ள முடியாததனுடைய வெளிப்பாடு தான் இந்த உடல் மொழியும் அந்த வார்த்தை பிரயோகமுமா? இல்லை, நீங்கள் அதை வந்து தெளிவாக பார்க்கலாம். சட்டமன்றத்துக்குள்ள முதலமைச்சருடைய உடல் மொழி பாருங்க. உடல் மொழி, அவருடைய அமர்ந்து இருக்கக்கூடிய பார்வை, அவருடைய பேச்சு தொனி, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. மேடை ஏறும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா, இதை நான் வந்து திருப்பியும் நான் சொல்கிறேன், இதை நான் வந்து தவறாக சொல்லணும்னு சொல்லலை. அது இயல்பாகவே நடிப்பு உலகத்தில் ஒரு ராஜ்யமாக இருந்தவருக்கு இருக்கக்கூடிய உடல் மொழி அது. ஓகே. ஆன் கேமரா நான் வந்து மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடிப்புலகத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கிற காலகட்டத்தில்
அவரை பார்த்த இயக்குநர்கள் பேசுனதை நான் அவங்களுக்கு சொல்றேன். ஏஆர் முருகேசன் ஒருத்தர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அதை எங்க ஆஃப் த கேமரா இருக்க வரைக்கும் ரொம்ப அமைதியா இருப்பாருங்க, அப்படி ரொம்ப சாஃப்டா இருப்பாரு, அமைதியா இருப்பாரு. ஆன் கேமரா ஆச்சுன்னா அவர் வேற மாதிரி மாறிடுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. கிட்டத்தட்ட இப்ப அப்படிதான் அவர் மாறி இருக்கிறாரு. ஆனா அவர் முதலமைச்சர் பொறுப்புல இருந்து அப்படி மாறி இருக்கிறார். முதல் நம்மளால இவர் நடிப்புக்காக தப்பா நம்ம சொல்ல முடியாது. இப்ப முதலமைச்சர் பொறுப்பு வந்த பிறகு என்ன பண்றாருன்னா, எது தேவை, அவர் ரொம்ப சிம்பிள் சார். அவர் அரவிந்த் சாருக்காக பேசல, எனக்காக பேசல. அவர் யார நம்புறாங்களோ, அவரை யார நம்புறாங்களோ அவருக்கு அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நான் அதையும் இது நிறைய பேர் மலினப்படுத்த நினைப்பாங்க. மலினப்படுத்தல, தன்னுடைய ஆடியன்ஸுக்கு என்ன தேவை, தன்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு என்ன தேவை முதலமைச்சருக்கு தெரியுது இல்ல, அவர் அதை மட்டும் கொடுக்குறாரு. எதிர்பார்ப்பது உங்களுடைய பிழை, என்னுடைய பிழையா இருக்கலாம். ஆனா எதிர்பார்ப்பது நம்முடைய தேவை நான் சொல்லுவேன். அதை நம்ம தொடர்ச்சி இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப பாருங்க, அவர் படம் கூட இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா ஓடல சார். இது எலெக்ஷன் மாதிரி அவர் படம் ஓடல. உண்மைதான். கடன் தள்ளுபடியால 14.22 லட்சம் பேர் பயனடைவாங்க அறிவிச்சாருல்ல. இதனால சில ஆயிரம் பேருக்கு கூட முழுமையான தள்ளுபடி போய் சேராது. சில ஆயிரம் பேருக்கு கூட நான் சொல்றது 14,22,555 பேர் பயனடைவார்கள். அப்படி அடைய மாட்டாங்க. அப்பதான் டேட்டா சொல்லுது. குறுகிய கால கடன்களை மட்டும்தான் தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரே தவிர மொத்தமா தள்ளுபடி பண்ணல. நீங்க மகாராஷ்டிராலாம் பாத்தீங்கன்னா கூட்டுறவு கடன், தனியார் கடன், அந்த கடனை இந்த கடனை எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, பண்ணல. இது குறித்து அன்புமணி ராமதாஸ் டீடைல்டு ரிப்போர்ட் இப்ப கட்டியவர்களுக்கு திரும்ப தருவேன்னு சொல்லிட்டாங்க. 50,000 ரூபாய் அவங்களுக்கு இது மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி கொடுக்குறேன்னு இருக்காங்க. அதெல்லாம் இங்க நீங்க பண்ண போறது கிடையாது. அப்போ கொடுத்த வாக்குறுதி பத்தி கேட்டாலோ மற்றதை பேசினாலோ, சார் அவர் ரொம்ப சிம்பிளா விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாரு சார். என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு நீங்க இவ்வளவு நாளா வீடுகள்ல திரை உலகத்துல நீங்க பார்த்த ஒரு நபர் சொல்லும் போது, பாவம் அவர் மேல இப்படி பழி போடுறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம். நம்ம மக்களுக்கு இயல்பா, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு கரிசனம் எப்போதுமே உண்டு. நம்ம சென்டிமெண்டலா, நம்ம ரொம்ப எமோஷனல் பீப்புள். நம்ம அப்ப என்ன மேல இப்படி பழி போடுறீங்கன்னு தோணும். இப்ப மக்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்களேன், தப்பு பண்ணிட்டாப்பா, சுட்டு போட்டாங்க சரிதான் மக்கள் சொல்லுவான். நம்ம அதை ஆதரிக்க முடியுமா? என்கவுண்டர் ஆச்சு பேச முடியுமா? நம்ம அது மனித உரிமை மீறல் தான் நம்ம பேசணும். இப்ப பெரும்பாலான மக்கள் அதை சரி ஏற்கிறாங்க என்பதற்காக சரி கிடையாது. புரியுது. அது தவறு, நம்ம தவறு எடுத்து சொல்லணும். அப்ப முதலமைச்சர் என்ன பண்ணணும்னா மக்களை கைட் பண்ணணும். இல்ல அங்க போய் கூட எதிர்க்கட்சிகளை குறை சொல்றதையே ஒரு விஷயமா எடுத்துக்காம, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் நான் ஏற்கிறேன், நான் நல்லாட்சி கொடுக்கணும்னு விரும்புறேன், நான் மக்கள் நல்லது பண்ணுவோம் அப்படி கொண்டு போய் சேர்க்கணுமே ஒழிய, அங்க போய் விமர்சனம் பண்ற துணிலே ஒரு அல்லு சில்லுன்னு பேசுறது, அவருடைய உடல் மொழியை கொண்டு போறதுங்கிறது அவருக்கு ஆரோக்கியமானதல்ல, தமிழ்நாட்டுக்கும் ஆரோக்கியமானதல்ல. நீங்க பாருங்க, இப்ப மக்கள் பல ஊடகங்களால் ஆதரிச்சு பேசலாம். கொஞ்ச காலம் போச்சுன்னா இதே ஊடகங்களும் இதே மக்களும் இவருக்கு எதிராக பேசுவாங்க. அதை நோக்கி அவரை நகர்த்திடக்கூடாது.